வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 11/6/2025 இந்த டேட்டில் காலையில் 11:30 இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி போஸ்டிங் இருக்கும். இந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து போகிறபோது உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி உங்களுக்கான ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் ஒரிஜினல்ஸும் கொண்டு போகணும். தென் ஜெராக்ஸ் காப்பியும் ஒரு செட் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணலாம். எங்கே இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவின்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான அட்வர்டைஸ்மெண்ட் இது தான். அதாவது கன்னியாகுமரி ஆவின் பொது மேலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8500 லிட்டர் பால் கொள்முதல் செஞ்சு பால் உற்பத்தியாளர்களுக்கு பணப்பட்டுவாடை செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கிராம விவசாயிகளின் கறவை மாடுகளுக்கு மருத்துவ வசதி கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை உதவி மருத்துவர் பணியிடம் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு 2 வீலர் அல்லது 4 வீலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மருத்துவ பட்டதாரிகள், ஸோ அதாவது கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட படிப்பு, அதே மாதிரி கால்நடை மருத்துவ கவுன்சிலில் பதிவு பெற்ற உங்களோட சான்று, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து 11/6/2025 இந்த டேட்டில் காலையில் 11:30 உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க, நாகர்கோவில் அப்படிங்கிற அட்ரஸில். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கு வந்து அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போகிற மாதிரி வந்து பார்த்துக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.